தக்கலை நூருல் இஸ்லாம் காலேஜ் கேரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றன. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் இறைவனுக்கு. இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்த தைக்கா எஸ்எம்எல் அவர்களுக்கும், டிஎம்எல் ஹசன் அவர்களுக்கும், குலவி அபா அவர்களுக்கும், எல்டி இப்ராஹிம் அவர்களுக்கும், எஸ்எம்எல் மோதும் அவர்களுக்கும், எஸ்ஏ தைக்கா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக சிறுபள்ளி மண்புல் பர்கா சங்க தோட்டத்தில் இடமளித்ததற்கு நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூருல் இஸ்லாம் காலேஜ் அட்மிஷன் ஆஃபீஸர் ஹரிசார் அவர்களுக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் பென்ஸ் அஜிஜா மேடம் அவர்களுக்கும், ஜீரானிப்பள்ளி லெப்பப்பா பண்ணை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரிசாருக்கு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் என்னென்னா அந்த கேம்பில் நடக்கும்போது அந்த நெக்கன் மூவ்மெண்ட் நேரத்தை என்னென்னா அந்த நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. நோட்டீஸ் என்னென்னா ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு, அந்த அப்படிலாம் வீட்டுகளில் கொடுக்கவோ அது கொடுக்கலாம் இல்லை. எப்போ இந்த கேம்ப் நடக்கும்போது ஒரு 10 days முன்னாடியே அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். இப்போ இதுவரையில் 24 நாள் நான் மெடிக்கல் கேம்பு 83 கேம்பு முடிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த கேம்ப் நடத்தும் போது 15 நாளுக்கு முன்னாடியே நான் ராத்திரி பால் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன். இன்றைக்கி ஊரில் கிட்டத்தட்ட 30,000 மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த மெடிக்கல் கேம்பில். அதனால் நெக்ஸ்ட் இயர் இன்ஷால்லா இறைவன் நாடினால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த +2 எக்ஸாம் நடக்கல அதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த கேம்புக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும். இந்த ஹரிபரி இது பண்ணிக்கிட்டு பண்ணால் அதான் இன்றைக்கி ரஷ், அது மெயின் கம்மி, அதுன்னு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது நோட்டீஸில் நீங்கள் எங்கே நடக்குதுங்கிறது கூட நீங்கள் போடவே இல்லை நோட்டீஸில். ஏன்னா சிறுபள்ளி மண்புல் சர்க்கார் தோட்டம் என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுச்சா கூட என்னையை ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் என்னென்னா இடம் எந்த இடம் தெரியாமல் போச்சு, அதில் நீங்கள் ரொம்ப இது பண்ணிட்டீங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு கேம்ப் நடந்தால் ஏன்னா இப்போ இப்போ 24 நாள் நான் 83 83 கேம்ப் நடத்திருக்கு. இந்த எலெக்ஷனால் இப்போ இந்த கேம்பை நிப்பாட்டி நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த எலெக்ஷன் பிறகு 84 கேம்ப்பு இன்ஷால்லா 24 நாள் எல்லாத்தையும் கேட்குறேன். 100வது செஞ்சுரி அடித்து அதுக்கு மேலே நடத்த இறைவன் எனக்கு அந்த ஒரு சக்தியை கொடுக்குன்னு என்னோட ஐயாத்தியமாக கேட்குறேன். துவா செய்யுங்க. ஏன்னா அதனால் கேம்ப் நடத்துக்கு முன்னாடி சார் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, நல்ல ஸ்பீடு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன நெக்கு மூமெண்ட்டு நான் அந்த ப்ரேயரில் இருக்கிறேன் நேற்று. ஏன்னா சார் வரவான்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 1 week முன்னாடி நீங்கள் எல்லாம் இது பண்ணி மக்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு இங்கே ஒரு ஜும்மா பள்ளி இருக்குது, ஊரில் 2-3 ஜும்மா பள்ளிகள், இங்கெல்லாம் போய் ரீச் ஆகணும். இப்போ அவர் எடுத்து இப்படி ஆஜர் சொன்னபடி இந்த நோட்டீஸில் எங்கே நடக்கிறது நீங்கள் போடவே இல்லை. அது ஒரு மைனஸ். அதனால நமக்கு கூட்டம் கம்மி, புரியுதா? பின்னாடி என்னென்னா நீங்கள் எங்கே இல்லை எங்கே கேம்ப் நடத்தலாம் கூட ஒரு 1 week முன்னாடி 10 days முன்னாடி நீங்கள் ஹரிபரியாக எங்கே எப்படி பண்ணணும் என்ன செய்யுங்கிறது அளவில் என்னோட சின்ன ரிக்வஸ்ட்டு. நீங்கள் என்னையோட வயசில் கம்மியாக இருக்கலாம், அனுபவசாலி, தப்பாக நினச்சிடாதீங்க. அதனால் இப்போ மெடிக்கல் கேம்ப் நான் அனுபவப்பட்டேன்னா சொல்கிறேன். நானும் 6-7 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 15 நாளுக்கு முன்னாடி ராத்திரி ஃபுல்லாக 2 மணி வரையில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது என்ன செய்கிறது எப்படி கூட்டம் வரும் என்ன பண்ணுறது நான் போட்டு என் மைண்டில் அதே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம அதில் மெயின் கவனம் செலுத்தணும்னு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னா வேலைக்கு தயவுசெய்து இன்ஷால்லா அடுத்த வருஷம் இதே நாடினால் 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி செட் பண்ணுவோம். இந்த இதுக்கு கலந்து கொண்ட ஸ்டூடெண்ட்டு மற்ற பெரியவங்களுக்கு நம்ம பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்காங்க, தாய்மார்கள் கலந்து கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லா படித்து நல்ல பொசிஷன்லேருந்து நல்ல ஜாப் இருந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக கொடி போட்ட ஆளுங்கிறதுக்கு இறைவன் நான் துவா கேட்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நம்ம இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நம்ம ஆஃபீஸ்லேருந்து சாங்ஷன் கிடச்சி வரணும்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் இம்மீடியட்டாக நோட்டீஸு அடிச்சிட்டுருவோம். ப்ளேஸ் கொடுக்குறதுக்கு சார ஒரு ப்ளேஸ் இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இதை ரீட் பண்ணுறவங்களுக்கு ப்ளேஸ் இல்லாமல் போனால் எப்படி, அதுதான் சார் சொன்னாங்க. அது ரியல், அது ஸ்டோரி. நான் சார் சொன்னது தான் கரெக்டு. இப்படி இவ்வளோ ஸ்பீடாக இது பண்ணணும்னா நீங்கள் நம்ம எக்ஸாம் முடிஞ்ச பிறவே உடனே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இப்படி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம மேனேஜ்மெண்ட்டு அவங்க நிறைய அதை பற்றியெல்லாம் இருக்குது, அவங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால தான் இப்படி வந்தது. பிறகு இங்கே மெடிக்கல் கேம்ப் எல்லாரும் வருவாங்க. இது இப்போ டேட்டு இந்த டைம் கொடுக்கல, டைமில் ப்ளேஸ் கொடுக்கல. சிறுபள்ளி நம்ம நைனா ஸ்ட்ரீட்டு இப்படி கொடுத்துருந்தா
அது நம்ம ஃபால்ட் தான். சரி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், நமக்கு நெக்ஸ்ட் இயரில் இந்த இயர்லேயே ஃபாலோ பண்ணலாம். பிறகு இப்படிப்பட்ட ஒரு இது வந்ததுனால சார் மஸ்டாக சொல்றீங்க நிறைய மெடிக்கம் நடந்ததானே. சாரி சார், அது எகைன் நான் கேட்குறேன். பட் இது வரக்கூடாது. இந்த ப்ரைஸ் எங்கேருந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு, அதெல்லாம் ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்போ அதனால நமக்கு நெக்ஸ்ட் இயர் அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் இப்போ நம்ம இந்த ஸ்போர்ட் அட்மிஷன் இது இருக்குது. அப்போ ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட் அட்மிஷனில் அந்த பேர் ரெஜிஸ்டர் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் அங்கே வரலாம்னு சொன்னால் அங்கே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அது நீங்கள் சொல்லிட்டு போங்க. பிறகு நமக்கு 500 rupees கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை எடுக்கலாம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் பிறகு நம்ம அங்கே வந்து ஜென்யூனாக நமக்கு அட்மிஷன் லோக் பண்ணணும். அது ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம், ஆன்லைனில் நம்ம மாதிரி சொல்லுவாங்க. ஆன்லைனில் பண்ணணும்னா QR கோட் எல்லாம் அங்கே தந்துடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணலாம். என்னாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பர்